பொன்னூஸ் உழவரின் உலகம். நாம எல்லாம் ஐயா கிட்ட வந்திருக்கிறது காரணம் நாம எல்லாரும் என்ன விவசாயத்துல ஜெயிச்சிட்டோமா? இல்ல, நம்ம ஜெயிக்கணும். அந்த நோக்கம் இருக்கு நமக்கு. ஐயா நிறைய நல்ல விஷயங்களை ஒன்னையும் ரிசர்ச் பண்ணி, ஒரு வாழைன்னா அதுல பல வகையான வாழையை போட்டு எது நல்லா வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பப்பாளின்னா அந்த பப்பாளி எது நல்லா வந்திருக்கோ அதை அதிகமாக பயிர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு செடியிலையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு அதை நம்ம பகுதிக்கு எது சிறந்தது. நான் கூட சொன்னேன், இங்கே இது மண் ரொம்ப நாளாக பயன்படாத, ஏதாவது தரிசலாக இருந்தது, இப்போது புதுசாக போடும்போது அது நல்லா இருக்கும், இந்த பகுதியில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், உங்கள் பகுதியில் வேணால் ட்ரையல் போட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க. எவ்வளோ யதார்த்தம்! ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பன்னாட்டு கம்பெனிகளில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு விவசாயத்தில் நாம் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, அது சொல்லி மாளாது. அவ்வளவு துயரங்கள் இருக்கு. யாராவது 5 வருஷம் தொடர்ந்து லாபம் எடுத்த விவசாயிங்க இருக்கீங்களா? வருஷம் தொடர்ந்து நான் லாபம் தான் சம்பாதிச்சிருக்கிறேன், என்னோட பேங்க் பேலன்ஸில் வருஷம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு யாருக்காவது இருக்கா? ஆனால் நமக்கு மருந்து விற்கிறவன், நமக்கு பூச்சி மருந்து விற்றவன், அவன் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. டிராக்டருக்கு டீசல் விற்றவன் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. விதநெல் விற்றவன் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு விவசாய கருவிகள் விற்றவன் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ யார் மேலே தவறு? அப்போ நாம கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோங்கிறது தான் உண்மை. பொன்னூஸ் உழவரின் உலகம்.